அண்ணே அண்ணே இப்படி கொஞ்சம் வர்றது. எங்களை எதுக்கு சம்பளம் கொடுத்து நிப்பாட்டி இருக்காங்க? நீங்க பாட்டுல மலமலன்னு போறீங்களா? என்ன அர்த்தம்? உள்ள மாசம் 1000 ரூபாய் சம்பளத்துல வேலை இருக்குதான்னு கேட்க போறேன். இப்ப ஒண்ணும் காலி இல்ல. அப்படியே வேலை காலியான உடனே எங்க முதலாளி கிட்ட சொல்லி வெத்தலை பாக்கு பழம் பூவெல்லாம் தட்டுல வச்சு உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு உங்களை அழைச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்க. உங்க முதலாளிக்கு எங்க வீட்டு விலாசம் தெரியுமோ? எதுக்கும் எழுதிக்கங்களேன். வேலை கேட்கிற முறைய பாரு. போய அருண், அருண் ப்ளீஸ். டேய் அருண், நான் சொல்றத கேளுடா. சாரி டாடி, என் முடிவை நான் மாத்துறதா இல்ல. ஹலோ, விஜயலிங்கம் ஹியர். எஸ்பி சாரா? வணக்கம் சார். நான் அருண் குரூப் கம்பெனி சேர்மன் மாசிலாமணி பேசுறேன். சொல்லுங்க. என் பையன் அருண் உங்களை பார்க்க வந்துகிட்டு இருக்கான். எஸ். அவனுக்கு அரசாங்க அனுமதியோட தனியா துப்புரியும் தொழில் செய்யணும்னு ஆசையா. இந்த மாதிரி பெரிய இடத்து பையன்களுக்கெல்லாம் நாட்டுக்கு சேவை செய்யணுங்கிற எண்ணம் வர ஆரம்பிச்சிருக்குன்னா இட்ஸ் எ குட் ட்ரெண்ட். நீங்க சொல்லிட்டீங்க சார். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன். என்னோட லட்சக்கணக்கான சொத்துக்கு அவன் தான் வாரிசு. அவனுக்கு எதுக்கு சார் ஆபத்தான வேலையெல்லாம்? நீங்க தான் எப்படியாவது டிஸ்கரேஜ் பண்ணி அவனை திருப்பி அனுப்புறேன் சார். நோ மிஸ்டர் மாசிலாமணி, உங்களை மாதிரி படிச்ச பெரிய மனுஷங்களே இப்படி நினைக்க ஆரம்பிச்சுட்டா நம்ம நாடு எப்படி சார் முன்னேறும்? இந்த நாடே இளைஞருடைய தியாகத்தையும் தைரியத்தையும் தான் சார் நம்பி இருக்கு. மன்னிச்சிருங்க. ஐயா, மாசம் 1000 ரூபாய் சம்பளத்துல வேலை கிடைக்குமா? 2வது கடையில கிடைக்கும். ரொம்ப நன்றிங்க. லட்சுமணா சலூன். ஐயா 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 ஐயா, நான் முடிவெட்ட கத்துக்கிறேன். மாசம் 1000 ரூபாய் சம்பளம் கிடைக்குமா? கிடைக்குமே. நேரா திருப்பதிக்கு போங்க. மொட்டை அடிக்கிறதுக்கு மொத்த குத்தகை எடுங்க, கொடுப்பாங்க. போயா, வேலை கேட்கிற முறைய பாரு. கடைக்கு மூலதனமே 1000 ரூபாய் இல்ல, இவன் சம்பளம் 1000 ரூபாய் கேட்கிறான். குட் மார்னிங் சார். ஐ எம் அருண். அப்படியா? உட்காருப்பா. தேங்க்யூ சார். இப்பதான் ஃபாதர் போன் பண்ணார். உன் ஆர்வத்தை வரவேற்கிறேன். ஆமா, நீ ஏன் தனியா இயங்கணும்னு ஆசைப்படுற? போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே சேர்ந்து நாட்டுக்கு சேவை செய்யலாமே. நான் சுதந்திர பிரபையா இருக்க ஆசைப்படுறேன். கூண்டுக்குள்ளே அடப்பட்டு கிடக்க நான் விருப்பப்படல. அப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்தா உன்னோட கைகள் கட்டப்படும். அதுதானே உன்னோட அபிப்பிராயம்? அப்போ ஒண்ணு செய். கைதியா இருக்கிற எங்களை எல்லாம் விடுவிக்கக்கூடிய பொறுப்பை நீ ஏத்துக்க. அதுவும் நாட்டுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய சேவை தானே. போலீஸ் வேலையில சேரணும் சொல்லு. உன் தைரியத்துக்காக நானே உனக்கு சிபாரிசு பண்றேன். நீ தனிப்பட்ட முறையில் இயங்கணும் சொன்னா நான் அதை ஆதரிச்சா டிபார்ட்மெண்ட்டை பத்தி நீ நினைச்சிருக்கிற தவறான கருத்தை நானும் ஒத்துக்கிட்டதா ஆயிடும். இப்போ முடிவு உன் கையில. எனக்கு யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இந்தாமா, உங்களுக்கு தெரிஞ்சு இந்த பக்கத்துல நிறுத்து. 1000 ரூபாய் சம்பளத்துல வேலை வேணும், அவ்வளவுதானே? இன்னைக்கு என்கிட்ட கேக்குறது இதோட 3வது தடவை. இன்னொரு தடவை கேட்ட வேலை வாங்கி கொடுத்துருவீங்களா? என்ன சட்டை தூக்கி மூஞ்சில ஊத்துருவேன். போயா போக்கத்தவனே. ஐயா, எனக்கு வடையா இதை விட்டு 1000 ரூபாய் கிடைக்காதுங்க. என்ன பார்த்தா பிச்சைக்காரன்.